ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎஃப்சி ட்ரேடர். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மொத்தம் நான் 3 ட்ரேடு அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த 3 ட்ரேடுமே வந்து என்ன ஆச்சுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து February 19, அதாவது வியாழக்கிழமை இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் போயிருந்தேன். அதாவது இந்த இடத்துல. ஸோ நான் வந்து எப்போவுமே பேசுகிறேன்னா பிடிஎஃபோட தான் பேசுவேன், டாக்குமெண்ட் இல்லாமல் நான் பேச மாட்டேன். ஏன்னா டாக்குமெண்ட் இல்லாமல் பேசினா அது வேறு ஒரு ரூமர்னு கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட்டோட பேசுவோம். எப்பவுமே நான் ஒரு ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆக போகிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன். இங்கே நிமிஷம் என்னோட நேமு, அதுக்கப்புறம் February 19, 11/9 வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இது டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். 11/9 வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறேன். நான் இந்த பிளாக் லைன் இருக்குல்ல, அந்த பிளாக் லைனை டேப் பண்ணும்போது என்னோடய செல் என்ட்ரி வந்து நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு. ஸோ அது ஆஃப்டராக என்ன நடந்திருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ நான் இதில் எடுத்திருந்த மாடல் வந்து லைக் இந்த ஏரியா தான். நான் இந்த ஏரியாவில் தான் நான் வந்து பார்த்துருந்தது. ஸோ நான் இங்கே பார்த்த விஷயம் என்னென்னா, லைக் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி நின்றுருக்குது. ஸோ இப்படி வந்துட்டுருக்கு மார்க்கெட். அவன் என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து இப்படி கீழே விழுந்துட்டான். ஸோ இதுதான் வந்து என்ட்ரி மாடல். நிஃப்டி தான் என்ட்ரி மாடல் இதுதான். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம இங்கே வந்து போட்டு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விக்கு இந்த இடம் ஸ்வீப்பு அண்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, டார்கெட்டை வந்து லாக் பண்ணிக்கணும். இங்கே எடுத்த இந்த லெவல் வந்து இந்த ஓபி, ஸ்வீப்பை வந்து எக்ஸ்னு போட்டுக்கணும். இதை வந்து பிஓஎஸ்ஸு, இந்த பிளாக் லைன் வந்து டிபி, இது டிபி. நான் வந்து இந்த லைனுக்கு மேலே தான் வந்து நான் என்னோடய என்ட்ரியும் போட்டிருந்தது. பட் வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகலை, அப்படியே கீழே போயிட்டான். எஸ்எல் அதுவே ட்ரிகர் ஆகலை, கீழே போயிட்டான். எனக்கு இந்த ஏன் ப்ரோ அக்ரெசிவாக என்ட்ராகலைன்னா, இந்த இடம் ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து இந்த ஓபியை மட்டும், இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்கு மட்டும் இந்த பக்கத்து கேனலோட ஒரு ஓபியை ஸ்வீப் பண்ணியிருந்தேன்னா நான் இங்கேயே என்ட்ராகிட்டு இருப்பேன். எங்கே இந்த விக்லேயே, அதாவது 11/1 இருக்குல்ல, அந்த கேனில் என்ட்ராகிருப்பேன். ஸோ கொஞ்சம் வந்து இதுக்கு மேலே வந்து எப்படியும் லிக்விடிட்டி இருக்கும், இந்த ஐக்கு மேலே. ஸோ எப்படியும் அவன் வந்து எடுத்துகிட்டு தான் போவான்னு பார்த்தேன். பட் அது என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சு. பட்டு 19ஆம் தேதி வியாழக்கிழமை என்ட்ரி மிஸ்ஸு. அதோட சார்ட்டு தான் வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பிஃபோரு, இது ஆஃப்டர். என்ட்ரி மிஸ் ஆகி போயிட்டான். பட் ஆனால் இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பெரிய ஒரு ட்ரிகராக இருந்தால் ஒரு நல்ல பெரிய ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும், பிக் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும். இவன் போயிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ போயிருக்கான். ஏன்னா நான் வந்து ஒரு ஆர்ஆர் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த ஆர்ஆர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்பவுமே நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அதை தவிர்த்து நான் என்றைக்கும் வந்து ட்ரேட் எடுத்தது கிடையாது. ஆனால் பிரேக் ஈவன் மூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் டிபி வரையெல்லாம் விட்டுருக்கேன். அதை நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், நான் போடுறேன் ஒன்று ஒன்றா. மார்க்கெட் கொடுத்தது பார்த்திங்கன்னா 1:47. எவ்வளோ எஸ்எல் நீங்களே பார்த்துங்க, 8 பாயிண்ட் தான் எஸ்எல். ஆனால் டார்கெட்டு 357 பாயிண்ட் வந்து டார்கெட்டு. ஸோ வீக்லி இதில் இந்த மாதிரி 2 ட்ரேட் எடுத்தால் கூட நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து நம்ம மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறது, எப்படி எடுக்கலாம், எந்த இடத்துல எடுத்தால் எந்த இடத்துல ரிட்டர்ன் ஆவானுங்க அப்படின்றத நான் வீடியோவை வந்து பண்ணி போடுறேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வரட்டும். நான் அதனால தான் வந்து இப்போ வந்து நான் என்னோடய லைவ் ட்ரேட் பிரேக் டவுன் மட்டும் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து 19ஆம் தேதி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி அப்படியே வந்து பார்க்கலாம்.
அப்புறம் 20ஆம் தேதி, அதாவது நேற்றுமே வந்து இந்த இடத்துல தான் வந்து என்ட்ரியை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். இதோட என்ட்ரி மாடல் எப்படின்னா, லைக் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து அப்புறம் இப்படியே கொஞ்ச நேரம் இப்படி நின்றுருக்குது, இப்படியே நின்றுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஒரு விக்கு மட்டும் விட்டு இப்படி தூக்கிட்டான் மேலே தூக்கிட்டு மார்க்கெட் கீழே இப்படி வருது. மார்க்கெட் இப்படி கீழே வருது. நான் என்ட்ரான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கரில் தான் நான் வந்து என்ட்ரியை வந்து போட்டது. ஸோ அதே என்ட்ரி மாடல் தான் வந்து இந்த இடமும். இது எப்படின்னா, லைக் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ ஸ்வீப்பு, பிரேக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட பிரேக்கர் பிளாக்கை வந்து பிபின்னு போட்டுக்கிறேன். பிரேக்கர் பிளாக்கு, டார்கெட்டு, இந்த ஹை. இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த இடத்துலேருந்து இப்படி கீழே வருது மார்க்கெட்டு, இது இந்த ஹைலேருந்து கீழே வருது. இந்த பிளாக் லைனை ப்ரீச் பண்ணியிருந்தானா நீங்கள் இந்த ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த பிளாக் லைனை பாருங்கள், இந்த விக்கு பாருங்கள், தொடாமல் தான் கீழே வந்திருக்கு. அப்போ இந்த ட்ரேடை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதையும் பார்த்துக்கணும். ட்ரேட் எடுக்கும்போது ஒரு வேளை போய் இந்த ஹையை கலெக்ட் பண்ணிட்டு கீழே வந்தானா டக்குன்னு எஸ்எல் போயிடுவோம். அது கொஞ்சம் உஷாராக இருங்க. நான் என்ட்ரான பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். எஸ்எல் அதுவே தான் 11 பாயிண்ட்டு. டார்கெட் சேம், இந்த பிளாக் லைன் தான். என்ன ப்ரோ அசால்ட்டாக வரைஞ்சி காமிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. எங்கே இதை நான் காமிச்சேன். மேலே பாருங்கள், Feb 20 டைம் பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிஃபோர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ட்ரேடு தானே அது, இதே ட்ரேடு தான். பட்டு இதில் என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அகைனும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தது மார்க்கெட்டு. இந்த லோவை ஸ்வீப் பண்ணி இந்த பிரேக்கர் அகைனும் ஒரு ரீஎன்ட்ரி. பட்டு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான், அதுக்கு மேலெலாம் நம்ம ஆசைப்படுறது கிடையாது. இவனுமே நல்லா போயிருந்தான். இது 1:4, நம்ம எடுத்ததும் 1:4.81, ஆல்மோஸ்ட்டு 1:5 கிட்ட. இவன் இந்த மாதிரி நான் வந்து இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி மேலே பார்த்துக்குங்க. நிஃப்டியில் தான் மோஸ்ட்லி நான் ட்ரேட் எடுப்பேன். பேங்க் நிஃப்டி அவ்வளோலாம் நான் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரோ எடுக்கிறீங்க, எப்படி ப்ரோ கிடைக்கிது அப்படின்னா, அந்த அளவுக்கு நான் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், டிசிப்ளினாக இருந்திருக்கேன். மெயினாக நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ட்ரேடிங் வந்து கற்றுக்குறீங்க. பட் கற்றுக்கிட்டு வந்து உங்கள் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததை வந்து ஒரு மாதம் பண்ணுறீங்க, அடுத்த 2வது மாதம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடுறீங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு விஷயமே தெரிஞ்சாலும் அதில் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம வந்து 10,000 டைம்ஸ் வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 10,000 ஸ்ட்ராட்டஜி எடுத்து 10,000 டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து நம்ம 10,000 டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ஈஸி தான், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டிசிப்ளினாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும். அதுதான் நமக்கு காசு கொடுக்குது. ஸோ நம்ம வந்து அதை மதிக்கணும், நம்பணும். உங்களை நீங்கள் நம்பினா தான் மார்க்கெட்லேயே வின் பண்ண முடியும். மென்டாரை நம்புறதோ இல்லை வேறு யாரும் யூடியூபர் நம்புறதோ இல்லை, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும். ஸோ நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய பேர் விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேடிங்லாம் வந்து சும்மா கேம்லிங், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து அது ரியல் கிடையவே கிடையாது. ஏன்னா 10,000 பேரில் அதில் 100 பேர் ப்ராஃபிட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க,
10,000 பேர் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏன் அந்த 100 பேரால் மட்டும் எப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னு? அப்போ எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஸோ எல்லோரும் சொல்கிறத வந்து நம்ம கேட்டுக்கிட்டுலாம் இருந்தோம்னா லைஃப்பில் வந்து நம்ம வந்து அடுத்த மூவ் போக முடியாது. ஸோ நீங்கள் உங்களை நீங்கள் நம்புங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணால் யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம், எஸ்எம்சி யூஸ் பண்ணலாம், ஐசிடி, அப்புறம் கேண்டில்ஸ்டிக்ஸு அனலிசிஸு, அப்புறம் பேட்டர்ன்ஸு, இந்த மாதிரி எவ்வளோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக வந்து யாரும் சொல்லி நான் பார்த்தது இல்லை. எப்போவுமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கினாலும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. ஏன்னா ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போகாதீங்க, உங்களை அவன் ஹண்ட் பண்ண தான் செய்வான், அதாவது எஸ்எல் அடிக்க தான் செய்வான். ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து ஜெயிக்கணும்னா டிசிப்ளின் ஃபஸ்ட்டு வேணும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்து மார்க்கெட்டில் உட்காந்திங்கன்னா அது உங்களை மதிக்காது, சரிங்களா? கண்டினியூவாக உங்களை எஃபோர்ட் போட்டே இருங்க. அது எண்ட் ஆஃப் த டே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸாக தான் இருக்கும். சரி, ஓகே, வேறு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ எனக்கு நம்ம நிறையா வந்து பேசலாம். நான் எப்படி ட்ரேட் எடுக்குன்றதையும் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ ஈஸியாக, இதில் ஈஸி என்ன விஷயம்னா நீங்கள் எஸ்எல் தான் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 பாயிண்ட்டு, அவ்வளோதான் எஸ்எல். நான் எடுக்கிற எஸ்எல் அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம், ரொம்ப பெருசாலாம் இருக்காது எஸ்எல். ஸோ பண்ண முடியும், நீங்கள் உங்களை நம்புங்க. தேங்க்யூ, பாய்.